வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதாவது சிஇஎல் இதோட ரெக்ரூட்மெண்ட் 2026க்கான ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட், மிக முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்கான ஜிஇடின்னு சொல்ற கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்கான போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து சம் போஸ்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 to 63, மினிமம் 25, மேக்ஸிமம் 63 வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 to 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா March 3, 2026 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்குமே சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மினி ரத்னா என்டர்பிரைசஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிற ஒரு ஒரு சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ என்ன போஸ்டிங்கெல்லாம் இப்போ ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 36 போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஇ பிடெக்ல எலக்ட்ரானிக்ஸ் இசி படிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். மினிமம் 55% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 16 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த கன்சர்ன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ என்னென்ன செக்டாரில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து இது கிடையாது, 16 இயர்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த இதில் ஆஃப் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் மைக்ரோவேவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ சேம் ஸ்ட்ரீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 55% மார்க் எடுத்துருக்கணும். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் 16 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஆஃப் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து 2 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ், ஸோ ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் இல்லையானா இருக்கு. சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் மெட்டலார்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மெட்டலார்ஜி, மெட்டீரியல்ஸ் அண்டு சயின்ஸ் அண்ட் செராமிக் இன்ஜினியரில் 55% எடுத்த கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த நம்பர் ஆஃப் போஸ்டிங் 3ல வந்து அன்ரிசர்வ் டு பிடபிள்யூடி யூஆர் அன்ரிசர்வ் வந்து 0-1 அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த ரிசர்வேஷனை ஸ்பிளிட் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் எலக்ட்ரானிக்ஸ், இதுவும் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கானது. நம்பர் ஆஃப் போஸ்டிங் 3 இருக்கு. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், சேம் பிஇ பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தா போதுமானது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தா இந்த மாதிரி போதுமா, 55% மார்க்கு. நெக்ஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் எனி மெக்கானிக்கல் ரெலவென்ட் ஃபீல்ட் 55% மார்க் கூட போதுமானது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 04 அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமான அந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கிளியராக வந்து அவங்க மார்க் பண்ணி 36 போஸ்ட் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்கான சேலரி பே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 40,000 வந்து 45,000 செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 to 27 இயர்ஸ் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா, அதில் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படிங்கும்போது 40,000 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் 45,000, டெபுட்டி இன்ஜினியர் ஆர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு போகும்போது 75,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் 33 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. சரிங்க, ஸோ ரிலாக்ஸேஷன் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்சபிள் பை 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி, 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி நான் கிரீம் லேயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் ஃபார் அதுலேயே வந்து பிடபிள்யூபிடிங்கும் போது 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 13 இயர்ஸ் டு 15 இயர் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ், ஓகேங்களா, எக்ஸ்எஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து 1000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்து 2 hours இருக்கும். சரிங்களா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் இதில் வரப்போகுது. ஸோ இது வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்.
ஸோ இதில் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 60 கொஸ்டின் வந்து டொமைன் நாலேஜ், ஓகேங்களா, நம்ம கன்சர்ன் ஸ்ட்ரீம் ரிலேட்டட் டொமைன் நாலேஜ் கேட்பாங்க. செகண்ட் ஆப்டியூட் டெஸ்ட் வந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டியூட் டெஸ்ட் எதுனா பேஸ் பண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கொஸ்டினுக்குமே 1 மார்க் வரும், ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்கு, ஓகேங்களா. 0.3 0.25 வரும். ஒரு 4 கொஸ்டின் மிஸ்டேக் அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு இது ரைட்டான கொஸ்டின் சரி இதாகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் 50% மார்க் நம்ம எடுக்கணும். ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரில் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம கிளியர் பண்ணுற பட்சத்தில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நமக்கு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு 2026ல இதுக்குன்னே சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. 36 போஸ்ட் வந்திருக்கு. ஸோ கிளியரா பாருங்க. இதுல வந்து ஃப்ரெஷர்ஸுக்குன்னே சொல்லி பாதி போஸ்டிங் வந்திருக்கு. பிடெக்கும் சேலரி நல்ல பேயா இருக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேவா.